ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றனால நிலைவாசப்படியில் மாவிலை தோரணம் தான் ரெடி பண்ணுறேன். என்ன தான் நம்ம வந்து நெற்தோரணம் அது இதுன்னு எவ்வளவோ வந்தாலும் மாவிலை தோரணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இதனோட பயன்பாடுகள் ரொம்ப அதிகம். மாவிலை தோரணம் வந்து கட்டுறதுனால நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், கடன் அடையும் அப்படின்னெல்லாம் சொல்லப்படுது. பட் வந்து இதுக்கான அறிவியல் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக நிலைவாசப்படியில் மாவிலை தோரணம் கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவும் பக்கத்திலே இருக்காது. ஸோ ஒரு சின்னதாக ஃபீவர், இது இரும்பல், இதுக்கு கூட வந்து நம்மளால் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியாது. அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி இருந்தது, யாருக்காவது இரும்பல் அப்படி வந்தது அப்படின்னா உடனே இந்த வாசப்படியில் கட்டியிருக்க அந்த மாவிலை, காஞ்சி போன மாவிலை தோரணத்தை சுட தண்ணி போட்டு அதில் மாவிலையை போட்டு கஷாயம் மாதிரி அதை வடிகட்டி கொடுப்பாங்க. அந்த தொண்டை கரகரப்பு வந்து பட்டுன்னு நின்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி